Hey my dear families, welcome back to Nalaja's channel. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போது ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு நான் இன்ஸ்டாவில் வந்து நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அந்த மீஷோவில் வாங்கின ஒரு சுடிதாரை வந்து அப்படியே ஒரு குர்த்தி ஃப்ரீல் கவுன் மாதிரி வந்து மேக்ஸி மாதிரி கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட இருந்து என்கொயரிஸ் வந்துருந்துச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கக்கா, அப்புறம் வந்து கட்டிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து நான் சும்மா வந்துட்டு சரி ஓகே, நம்ம வந்து மீஷோவில் அந்த கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ் எடுத்து ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும். சரி 1 இயர் ஆயிடுச்சு, இந்த ட்ரெஸ் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டேன். அது சும்மா வந்து அந்த வியர் பண்ணதுக்கப்புறம் மட்டும் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸுக்காக இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸ்க்காக மட்டும் சும்மா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் வந்துட்டு அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி போட்டேன். ஆனால் என்னன்னு தெரில, அது அத்தனை பேருக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் சொன்னாங்க, சிஸ்டர் இந்த ஐடியா சூப்பராக இருக்குது, இது தெரியாமல் நான் நிறைய சுடிதார் வந்துட்டு வச்சுருக்கேன், இதையுமே வந்து ஸ்டிச் பண்ணியே போடலை, இந்த மாதிரி ஐடியா கூட நல்லா இருக்குது. நிறைய பேர் லிங்க்லாம் கேட்டிருந்தாங்க. அது கூட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் சிஸ்டர் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்டலாம் சொன்னேன், சிஸ்டர் நான் கட்டிங் வீடியோ எடுக்கலை, ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கலை, ஃபஸ்ட்டு இதை வீடியோ எடுக்கணுன்னே நினைக்கல. சரி ஓகே, நல்லா இருந்துச்சேன்னு வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டேன். ஆனால் அது இந்த அளவுக்கு வந்து உங்களை ரீச் ஆகும், உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இப்போது நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் கூட வந்து மீஷோவில் இருந்து தான் வந்து வாங்கினேன். அதாவது மெட்டீரியலாக தான் வாங்கினேன். சரி ஒரு ஃப்ரீல் கவுனாக வந்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு தான். அதே மாதிரியே எனக்கு ஒரு டாப் ஃப்ரீல் மேக்ஸி அண்ட் பாப்பாவுக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ கேட்குறீங்க இல்லையா? நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். இது வந்து சும்மா நான் எனக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு பாப்பாவுக்கு வெளியே ஸ்டிச் பண்ண கொடுத்தா ரொம்ப அமௌண்ட்டு கேட்குறாங்க. அதனால தான் நான் வந்துட்டு சரி நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து வெளியே கொடுக்காம எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் நாங்களே வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஓகே, வளவலன்னு பேசாமல் விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. இப்போ எதனால் வந்து என்னால் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியலன்னா, ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன்ல. ஸோ மார்னிங் வந்து வெள்ளனா எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். சமைச்சு பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து ஆஃபீஸ் போயிடுவேன். நைட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளால் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அந்த கடன்னு முடிச்சுட்டு நைட்டு சமையல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் கடன்னு முதல் ஸ்டிச்சிங் வீடியோவும் முடிச்சிடுவேன். அந்த ஸ்டிச் பண்ணுறதை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்து சமையல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு மிட் நைட்டுக்கு மேலே உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு அதை ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து அதை தான் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் வந்து இப்போதைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். யூடியூப்பில் பார்த்து தான் சிஸ்டர் கற்றுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு மன்னிச்சிடுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். எல்லாரும் சொல்கிறத தான் நம்மளும் வந்து சொல்கிறோம். நம்ம அந்தளவுக்கு பெரிய மெத்த பிடிச்ச மேதாவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டிச்சிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளும் இன்னும் கற்றுக்குட்டி தான். இன்னும் கடலே கிடக்குது அதில் வந்து கற்றுக்க வேண்டியது. ஸோ அதனால் யாரும் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய பலமே. இப்போ தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முழுக்க உங்களோட சப்போர்ட்டை மட்டுமே நம்பி தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுல வந்து இறங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்கொயரி பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லியும் தரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். தெரியாதது இன்னும் நிறைய இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ, பாய்.